விஜய் சங்கீதா விவாகரத்து அந்த பெட்டிஷன் வெளியில் வந்து மேக்சிமம் மீடியாவில் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் விஜய் கொஞ்ச நாளாக சைலண்ட்டாக இருந்தார்லே கொஞ்ச நாள்லாம் ஒரு 3 நாள் 4 நாளாக இப்போது எக்ஸில் வந்து +2 எழுதும் மாணவர்களுக்கு பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நாளை வளமான ஒரு தமிழ்நாட்டை நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாழ்த்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. பயம் இல்லாமல் எழுதுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு என்னென்னா இப்போ விஜயை வந்து இப்படி போட்டு கீழ்னு இழுக்கிறீங்களே இந்த மீடியா. இதே விஜய் தானே அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்தார். அப்பயும் இவங்க ரசிகர்கள்லாம் இப்படி தானே இருந்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? ஆல்பர்ட் தியேட்டர் அப்படின்னு சென்னையில் ஒரு தியேட்டர் இருக்குது. தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற ரஜினியுடைய ரசிகர்கள் செய்யும் அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ செய்வாங்க பாருங்கள் ரஜினியுடைய ரசிகர்கள் ஒரு விஷயத்தை. அப்போ அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இவங்களே தற்கொலைன்னா அப்புறம் அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க? எம்ஜிஆர் ஒரு படத்தில் வந்து கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கத்தி கீழே விழுந்துடும். உடனே தியேட்டரில் படம் பார்க்க வந்திருந்த எம்ஜிஆர் ரசிகன் ஒருத்தன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் கையில் இருந்த கத்தியை தூக்கி ஸ்க்ரீனில் போட்டு இந்த தலைவா என் கத்தியை எடுத்துக்கோ அப்படின்னு வீசியிருக்கான். இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் இருக்காங்களே, இவங்களையெல்லாம் அவங்கெல்லாம் தற்கொலை இல்லையா? அவங்கெல்லாம் யார் அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர்கள் பின்னாடி இப்படிலாம் இருக்கிற ரசிகர்கள் தான் எம்ஜிஆரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறாங்க, ரஜினியை சூப்பர் ஸ்டார் ஆக்கியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஆனால் விஜயோடைய ரசிகர்கள் மட்டும்தான் தற்கொலைங்க. விஜயோடைய ரசிகர்களை தற்கொலை அப்படின்னு சொல்லும்போது இவங்களையும் தற்கொலை தான் சொல்லி ஆகணும். அப்போ அவங்களெல்லாம் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% தமிழ்நாட்டில் தற்கொலைங்க தான் இருப்பாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற 30% மட்டும்தான் தமிழ்நாட்டில் விவரமானவங்க இருக்கிறாங்களா? பர்சனலாக ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணுறது தான் இந்த உலகத்திலே கேவலமான செயல். அதை இனிமேலாவது செய்யாமல் இருங்கடா, அரசியல் ரீதியாக மோதுங்கடா. அப்போ தான் அது வந்து ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும்.